வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெச்எம் உடைய ஜிபிஎஃப் அட்வான்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆன்லைனில் பண்ணுறது பார்க்க போகிறோம். கரஞ்சி வெப்சைட்டில் அது நம்ம அப்ரூவல் குரூப் போகிறோம். அப்ரூவல் குரூப் கிளிக் பண்ணுறோம். இது ஹெச்எம்முக்கு நம்ம என்ன பண்ணோம், டிஓவை தான் வைக்கணும். ஹைஸ்கூல்னால் டிஓ, ஐசிஎஸ்னா சிஓ. இது ஹைஸ்கூல். இது இங்கே அப்ரூவல் குரூப் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறோம். அப்ரூவல் குரூப்பில் ஆக்சுவலாக எங்கிட்ட இங்கே 2 அப்ரூவல் குரூப் இருக்குது எங்கிட்ட. ஒன்று எங்கள் பள்ளிக்காகவும் இந்த ஹெச்ஆர் போய் பார்த்தோம்னா 2 காமிக்குது பாருங்கள். இது நான் பண்ணியிருக்கேன், 2 பண்ணியிருக்கேன். 2 அப்ரூவல் குரூப் 3 ஆகிக்கணும். 3 மாற்ற போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ கிரியேட் என்னது கிரியேட் கொடுக்குறேன். இது ஹைஸ்கூலுக்கு டிஓ தான் பண்ணணும். ஸோ ஹெச்எம்க்கெல்லாம் டிஓ தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜிபிஎஃப் அட்வான்ஸ் லீவு இஎல் எல்லாமே இதில் நான் என்ன பண்ணேன், ஷார்ட்டாக ஜிஹெச்எஸ் அந்த ஹைஸ்கூலுடைய போடுறோம். ஹைஸ்கூலுடைய நம்ம ஹைஸ்கூலுடைய லீவு பற்றி போடுறோம். இது லீவ் அப்ரூவல் அப்படின்னு நம்மளே வச்சுக்கிட்டோம். லீவ் குரூப் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து மாடல் நேம் இதை நம்ம சூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறோம். மாடல் நேம் என்ன பண்ணுறோம்னா இங்கே ஹெச்ஆர் இருக்கு, அதாவது ஹெச்ஆர்எம்எஸ். ஸோ இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்னு டைப் பண்ணலாம். ஹெச்ஆர்னு டைப் பண்ணிடலாம். ஸோ ஹெச்ஆர் இங்கே பாருங்க, ஹெச்ஆர் காமன் அப்ரூவல் வந்துருக்கு. ஸோ இது அடுத்து சப் மாடியூல் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா சப் மாடியூல் இருக்கு பாருங்கள். சப் மாடியூல் அதை கிளிக் பண்ணுறோம். இதில் எல்லாத்தையுமே, அதாவது லீவ் ஜிபிஎஃப் எல்லாம் சேர்த்து நம்ம ஆல் மாடியூல் கொடுத்துடலாம். ஆல் மாடியூல் கொடுத்துட்றோம். எல்லாத்துமே அதுதான் பெட்ரு. ஏன்னா லீவு ஜிபிஎஃப் எல்லாமே ஹெச்எம்எல்லாம் ஜிபிஎஃப் இருப்பாங்களா, அதான் ஜிபிஎஃப்க்கு இது வரும். அடுத்து கீழே இருக்கிற டிரான்ஸ்லேஷன் டைப் அதை கிளிக் பண்ணுறோம். ஆல் மாடல் கொடுத்துட்றோம். இங்கேயும் ஆல் மாடல் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இங்கே நெக்ஸ்ட் இது ஹெச்எம்முக்காக, அதாவது டிடிஓவுக்காக செய்கிறோம். இங்கே கீழே இருக்கு பாருங்கள், அப்ரூவல் லிஸ்ட் ஃப்ரம் அதர் டிடிஓ. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆக்சுவலாக இங்கே தான் நம்முடைய இங்கே பாருங்கள், இதுதான் இதுதான் நம்ம பண்ண போகுது. இது டிடிஓக்காக லீவுக்காக பண்ணுறது. இது டிடிஓ லீவ் போட்டால் அதை யார் அப்ரூவ் பண்ணணும் முடிவு பண்ண போகிறோம். ஆட் தரோம். டிஓ ஆஃபீஸில் பண்ணுவாங்க. அது இன்சியேட்டர் வெரிஃபை அப்ரூவ் நம்ம மெயில் வந்திருக்கு. மெயிலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். டைப்பிங் இன்சியேட்டர் ஆக்சுவலாக இன்சியேட்டர் இருக்கும். நம்ம இன்சியேட்டர் கிளிக் பண்ணால் வந்துடும். ஃபஸ்ட்டு இன்சியேட்டர் நம்பர் 1 வரும். இங்கே டிடிஓ ஆஃபீஸ், நம்முடைய டிடிஓ ஆஃபீஸுடைய கோடை போடணும். இங்கே நம்ம அந்த கோடு நமக்கு தெரியும். இந்த கோடு போட்டோம்னா ஷோ ஆகும். நமக்கு டிடிஓ நமக்கு ஷோ ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள். எங்களுக்கு திருவள்ளூர் டிஓ, உங்களுக்கு என்ன பார்த்து போடுங்க. இது மாதிரி வரும். இப்போ எங்கள் டிஓ ஆஃபீஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கங்க. இந்த நம்பரை சூஸ் பண்ணுறோம். நம்ம டிஓ சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஆஃபீஸ் சர்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் சர்ச் பண்ணாவே வந்துடும். கோடு நீங்கள் முக்கியம். டிஓ கோடு முக்கியம். இங்கே இருக்குப்பா, நம்ம டிஓ ஆஃபீஸு சர்ச் பண்ணுவோம். நமக்கு டி கொடுத்தா போதும். டிஓ ஆஃபீஸ் எங்களுக்கு திருவள்ளூர் ஹைஸ்கூலுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் திருவள்ளூர் இதுதான் கொடுக்க பண்ணுறோம். இன்சியேட் ஐடி நமக்கு மெயிலில் வந்திருக்கும். அதை அடிக்கிறோங்க. நம்ம இன்சியேட் ஐடியை டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம சேவ் கொடுத்துறோம். அது இன்சியேட்டர் ஐடி அவர் தான் டிஓ ஆஃபீஸில் இன்சியேட்டாக இருப்பார். ஸோ ஹெச்எம் லீவு போட்டால் இவர் தான் ஃபஸ்ட்டு போகும். நோட்டிஃபிகேஷனு இவர் தான் போகும் இன்சியேட்டர். அடுத்து வெரிஃபையர் ஆடு
அங்கே வந்து ஆட் வரும். இந்த வெரிஃபையர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்கொயர் நம்ம 2 போட்டுக்கலாம். வெரிஃபையர் ஒருத்தர் போதும். அடுத்து அதே மாதிரி இந்த கோடு பாருங்கள், இந்த கோடு காப்பி பண்ணலாம், இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாம். காப்பி பேஸ்ட் டேப் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் வேலை முடிஞ்சோம். இது மாதிரி காப்பி பண்ணி போட்டுருங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துடுச்சு ஆஃபீஸ். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுங்கள், டிஓ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டி போட்டு சர்ச் பண்ணுவோம். டி போட்டோம்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் டி போடுவோம். அடுத்து வெரிஃபையர் போடுறோம். வெரிஃபையர் ஐடி போடுறோம். வெரிஃபையர் ஐடி இங்கே போடுறேன். ஸோ வெரிஃபை ஐடி போட்டாச்சு. இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டான வெரிஃபை ஐடி போட்டாச்சு. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டுங்க ஹைஸ்கூலுக்காக. இது அடுத்து மீண்டும் வந்து ஆடு. அடுத்து அப்ரூவர். இது மெயில் வந்திருக்கும், உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இங்கே அப்ரூவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி, ஆனால் இங்கே டிடிஓ கோடு மாறலாம். டிடிஓ கோடு இங்கே மாறி வரும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஆஃபீஸில் டிடிஓ கோடு பார்த்து போடுங்க. ஸோ டிடிஓ இன்சார்ஜ், அந்த இன்சார்ஜ் போடுறோம், டிடிஓ சூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை நெக்ஸ்ட் தரோம். 3 பேர் போட்டாச்சு. இன்சார்ஜ் வெரிஃபை அப்ரூவல் போட்டாச்சு. இது ஹெச்எம் இவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. லீவு ஜிபிஎஃப் எல்லாமே அட்வான்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். நமக்கு மீண்டும் ஷோ ஆகும். ஸோ இது வந்து அதர் டிடிஓ அப்ரூவல் பண்ணுறது. சப்மிட். இப்போது எஸ் கொடுத்துருங்க. இது வந்து ஹெச்எம்முக்கு வந்துடும். ஹெச்எம்முக்கு வந்து ஹெச்எம் லீவ் அப்ளை பண்ணால் ஆப்பில் இது டிஓவுக்கு மெசேஜ் போயிடும். ஓகே ஆகிடுச்சு. இது பண்ணால் போதுமானது. எக்ஸ்ட்ரா வந்து மேப்பிங் பண்ணலாம். மேப்பிங்கும் பண்ணலாம், ஆனால் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இது பண்ணவே போதும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது, அது வந்து மேப்பிங் பண்ணணும். மேப்பிங் வந்து பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அது போயிட்டு நம்ம மேப் பண்ணலாம். அது இன்சைட் ஐடியில் பண்ணணும். இன்சைட் ஐடி போயிட்டு இது அப்ரூவல் ஐடி லாக் அவுட் பண்ணிட்டு இன்சைட் ஐடியில் போய் மேப்பிங் பண்ணலாம். இது வந்து இன்சைட் ஐடி லாகின் பண்ணுறேன். இதில் போய் நம்ம மேப்பிங் பண்ணணும். அப்ரூவல் குரூப்புக்கான மேப்பிங்கே பண்ணிடணும். ஸோ ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆரில் போயிட்டு மேப்பிங், ஸோ போஸ்ட் மேப்பிங் இருக்குது, அதை போய் பண்ணணும். ஸோ இதில் நம்ம காமிக்கும், போஸ்ட் மேப்பிங் வந்து காமிக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், மேப்பிங், போஸ்ட் மேப்பிங்கில் ஃபஸ்ட்டே வரும் பாருங்கள், போஸ்ட் வித் அப்ரூவல் குரூப் மேப்பிங். இதை கிளிக் பண்ணணும். இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அது ஹெச்எம்முக்கு மட்டும் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இது ஹெச்எம் மட்டும் தான் பண்ணணும். கிரியேட். இது விண்டோஸ் 7 ஓப்பன் ஆகாது. ஸோ இதில் போயிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெப் ஐடியில் ஹெச்எம் மட்டும் நாம் வந்து மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி பை ஹெச்எம் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து டீச்சருக்கு வேறு, அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி பண்ணிவிட்டு நாம் ஹெச்எம் வந்து வெப் ஐடியில் இது இப்போ அப்புறமா ஹெச்எம் வந்து ஆப்பில் லீவ் அப்ளை பண்ணுவார். லீவு, ஜிபிஎஃப்பு, ஸோ இதெல்லாம் இஎல்லு, இதெல்லாம் வந்து அவருக்கு ஏதாவது லீவுலாம் அப்ளை பண்ணுவார். எல்லா லீவுமே அப்ளை பண்ணுவார். ஸோ அப்போ அது டிஓ வந்து அப்ரூவ் பண்ணுவார். ஹைஸ்கூலுக்கு வந்து டிஓ, ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிஇஓ. ஸோ வெப்சைட்டில் போய் ஏற்றணும். இந்த வெப்சைட்டில் ஹெச்எம் மட்டும் தான் பண்ணது. இது வந்து ஹெச்எம்முக்கான ஒரு அப்ரூவல் குரூப் மாதிரி, ஹெச்எம்முக்கான அப்ரூவல் குரூப் தான். இதை நம்ம பண்ணிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஓ ஆஃபீஸுக்கு போயிடும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.